ஈலன் மஸ்க் சொன்ன ஒரு விஷயம் தான், ஏஐ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் தேன் வாட் யூ திங்க் சொல்லியிருந்தாரா இல்லையா? ஸோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். உண்மைக்குமே ஏஐ டேஞ்சரஸான ஒரு விஷயமா, இல்லாட்டி ஏஜென்றது வந்தோன்னு தான் ரொம்ப டேஞ்சராக மாறுமா? என்ன ஏஜை பற்றி நாங்கள் பேசுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், டெலிவரி ரோபோட்ஸ், கிளீனிங் ரோபோட்ஸ், எக்ஸ்ப்ளோரேஷன் ரோபோட்ஸ், ஹியூமன்ஸால் போக முடியாத டேஞ்சரஸான பிளேசஸ். அதாவது இப்போ பூமியில் மட்டும்தான் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவோமாண்டா இல்லை, ஸ்பேஸுக்கும் ரோபோட்ஸ் அவங்க அனுப்பி ரிசர்ச் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பார்க்கர் ரோபோட் வச்சு வெரைட்டிஸ் ஆஃப் செக்டர்ஸை நீங்கள் டச் பண்ணிட்டு வரலாம். ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் ரோபோட்ஸ் பில்ட் பண்ணி யோசிக்கிறீங்களோ அந்தந்த நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்ஸை உங்களால் பில்ட் பண்ணி கொள்ள கூடியதாக இருக்கும். Hi, hello everyone. Welcome back to இன்னொரு வீடியோ ஆஃப் K Vlogs. Alright guys, I hope you are doing great. So it's been a while. I know ரொம்ப நாள் ஆகிட்டு இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணி. ஸோ திஸ் இஸ் மை செகண்ட் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, அட்லஸ் ரோபோட்டோட செகண்ட் பார்ட். அதாவது நான் ப்ரீவியஸாக போஸ்ட் பண்ணியிருந்த அந்த ஒரு அட்லஸ் இந்த ரோபோட்டை பற்றின பார்ட் 2 வீடியோ தான் நாங்கள் அதில் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நாங்கள் என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, ஒரு ஓவர்வியூ ஆஃப் அட்லஸ் ரோபோட் அண்ட் தென் த கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் அட்லஸ் ரோபோட், டீம் கண்ட்ரிபியூஷன், சேலஞ்சஸ், த விஷன், core objectives of the Atlas team, closing thoughts, why the team loves their work. Alright, ஸோ இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நான் பார்க்க போகிறோம். மெயின்லி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா, இதில் நான் சொல்லியிருந்த மாதிரி அட்லஸ் என்ற ரோபோட். ஸோ அதுக்கெல்லாம் முதல்ல இஃப் யூர் நியூ டு மை சேனல், அதாவது இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா யூ மைட் வண்டர் இல்லை நான் யாருன்னு. மை நேம் இஸ் குஹன். ஸோ இந்த சேனலோட அட்மின். இது என் யூடியூப் சேனல் குஹன்ஸ் vlogs. ஸோ என்னடா பேக்ரவுண்ட்லாம் எதுவுமே இல்லைன்னு பார்க்காதீங்க. அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்து ஒரு சப்ஸ்கிரைபராக இருந்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், பேக்ரவுண்ட் லைட் இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் எதுவுமே இல்லை, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு போஸ்ட்ன்றதுனால இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணல. ஐ ரியலி வாண்ட் டு போஸ்ட் திஸ் வீடியோ பிகாஸ் இட்ஸ் பின் அ வைல். ப்ளஸ் நான் நிறைய ரீசர்ச் செஞ்சுருந்தேன், கொஞ்சம் பிஸியாகிட்டேன் என்னோட பர்சனல் ஒர்க்ஸில். ஸோ ஐம் பேக் வித் another வீடியோ விச் இஸ் பார்ட் 2 வீடியோ. அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி. ஸோ இந்த வீடியோ நாங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஓவர்வியூ. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அதுக்கெல்லாம் முதல்ல இது என்ன சீரீஸ், இந்த சீரீஸுக்கான இன்ட்ரோ இல்லாமல் இந்த ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ண மாட்டோமே. ஸோ இன்ட்ரோ பார்த்துருவாங்க. ஆல்ரைட், ப்ரீவியஸ் வீடியோவில் நாங்கள் என்ன பார்த்தோன்றதோட ஒரு ஓவியூ நான் பார்த்துட்டு வந்துடுறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்டா, ரொபோட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறது மட்டுமே எங்களுக்கு முக்கியம் இல்லை, ரொபோட்டிக்ஸ் சம்மந்தமான அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அது என்னது அவுட்டர் ரேஞ்ச் ஆஃப் இன்ஃபர்மேஷன் தான், அவுட் ஆஃப் தி பாக்ஸ். ரொபோட்டிக்ஸ் லேர்ன் பண்ணுறது மட்டும் எங்களுடைய ஒரு என் கோல் இல்லை. we need to have இன்ஃபர்மேஷன்ஸ். என்ன இன்ஃபர்மேஷன்ஸ்னா, எந்தெந்த கம்பெனிஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ரொபோட்ஸுக்கு ஸ்கோப் இருக்குமா இருக்காதா, அண்ட் தென் ரொபோட்டிக்ஸோட ஏஐ வந்து கம்பைன் பண்ணி படிக்கணுமா, அண்ட் தென் ஏஜென்ட் ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயம் நான் பேசியிருந்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். ஸோ தட் அதுலேருந்து நான் சூஸ் பண்ண ஒன் பர்டிகுலர் ஒரு கம்பெனிஸ் பற்றி பேசியிருந்தோம். கம்பெனிஸ்லேருந்து நான் சூஸ் பண்ண ஒன் பர்டிகுலர் கம்பெனி தான் இந்த பாஸ்டன் டைனமிக்ஸ். எனக்கு என்னத்தை நல்ல ஃபேவரட். ஸோ அந்த கம்பெனிஸில் இருக்கிற ரோபோட்ஸ் என்னது, அதில் இருக்கிற ஒரு இன்ட்ரோ வீடியோ மாதிரி நான் போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த வீடியோ வரைக்கும் போய் பார்த்துட்டு வாங்க, நான் மேலே கார்டு தந்துருக்கேன். ஸோ அந்த கம்பெனியால் பில்ட் பண்ணப்பட்ட ஒரு ரோபோட் தான் அட்லஸ் என்ற ஒரு ரோபோட். ஸோ இந்த அட்லஸ் என்ற ரோபோட் உண்மைக்குமே வந்து ஃபஸ்ட்டாக பில்ட் பண்ண ரோபோட். அதுக்கெல்லாம் முதல் வந்து DARPAன்னு சொல்கிற அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாஸ்டன் டைனமிக்ஸ் கூப்பிட்டு, அந்த தம்பி வாங்க இந்த ஒரு ரோபோட் பில்ட் பண்ணுங்கள், இதுக்காக நாங்கள் ஃபன் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு ரோபோட் பில்ட் பண்ண வைக்கிறாங்க. அந்த ரோபோட்டு பேர் தான் பெட்மன் ரோபோட். அந்த பெட்மன் ரோபோட்லேருந்து இவால்வ் ஆகி உருவாகின ஒரு ரோபோட் தான் அட்லஸ் என்ற ரோபோட். இந்த ஒரு ரோபோட்டில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இட் கேன் பார்க்கர். என்ன பார்க்கர்னா, நான் அதில் சொல்லியிருந்தேன், போய் பார்த்துட்டு வாங்க. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கான இதுதான் இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். என்னென்னா, பார்க்கர்னால் எதுவுமே இல்லை, இந்த செவரை தாண்டி பாயிறது, அண்ட் தென் உங்களுடைய மொபிலிட்டி ஸ்கில்ஸை வந்து நீங்கள் பார்க்குறது, ஹை இன்டென்சிட்டி ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ரோபோட் தான் அவங்க பில்ட் பண்ணியிருந்தாங்க. எதனால ஒரு ரோபோட் மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி வந்து சும்மா ஒரு பார்க்கர் ரோபோட் பில்ட் பண்ணணும்? ஸோ அது ரோபோட் என்னத்துக்கு சும்மா பார்க்கர் பண்ணுறதுக்கு என்னத்துக்கு பில்ட் பண்ணணும்? இல்லை, அதில் தான் ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குன்றதை பார்க்குறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணுமா? ஆல்ரைட், ஓவர்வியூ.
Atlas is the result of over a decade of hydraulic humanoid robotics research by Boston Dynamics. It stands about 5 feet tall, weighs around 190 pounds and is powered by a battery. And then இந்த ரோபோட்டோட ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்து வந்துடும். அட்லஸ் ரோபோட் பார்த்ததே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ அந்த வீடியோ வரும். இதில் வர்ற அந்த ரோபோட் தான் அட்லஸ் ரோபோட். ஆல்ரைட், அட்லஸை பார்த்துட்டீங்க இல்லையா, அதில் இருக்க ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நாங்கள் பார்க்கணும் இல்லையா, ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் பார்த்துட்டு வந்துடும். இந்த பர்டிகுலர் அட்லஸ் ரோபோட்டோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னது? அதோட ஹைட் வந்து 1.5 மீட்டர், வெயிட் வந்து 85 கிலோகிராம்ஸ், பவர் வந்து பேட்ரி பவர்ட் அண்ட் ஹைட்ராலிக்கலி ஆக்சுவேட்டட். சென்சர்ஸ் என்னென்னு யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்ஜிபி கேமராஸ் அண்ட் டெப்த் சென்சர்ஸ். இந்த ரோபோட் ஹைட் பார்த்துட்டோம், வெயிட் பார்த்துட்டோம், அண்ட் தென் இருக்கிற சென்சர்ஸ் பார்த்துட்டோம். இதை தாண்டி இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க? மெயின்லி ஆல் கம்ப்யூட்டேஷன் ஃபார் கண்ட்ரோல், பெர்செப்ஷன் அண்ட் எஸ்டிமேஷன் இஸ் டன் ஆன் போர்ட் யூஸிங் 3 கம்ப்யூட்டர்ஸ். ஆல்ரைட், இதில் எக்ஸ்டர்னலாக விஷயங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுக்குமான சிஸ்டமும் இருக்குது, இன்டர்னலாகவும் இன்பில்டான ஒரு சில கம்ப்யூட்டர்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரோபோட்டோட பின்பகுதியில் வந்து தே ஹாவ் இன்சர்டட் 3 கம்ப்யூட்டர்ஸ். அந்த 3 கம்ப்யூட்டர்ஸையும் வந்து அவுட்டர் ரேஞ்சில் இருந்து, அதாவது அந்த ரோபோட் டெஸ்ட் பண்ணுற அந்த என்வாயர்மெண்ட்டில் இந்த அவுட்டர் ரேஞ்சில் வந்து டெக்னீஷியன்ஸ் இருந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இப்படி தான் இந்த ரோபோட்டை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு வீடியோ ஃபுட்டேஜை நான் இங்கே போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துடுறேன். ஆல்ரெடி நீங்கள் பார்த்த மாதிரி தான் டெக்னீஷியன்ஸ் வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருந்து தான் இந்த ரோபோட்டை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. பிகாஸ் அதில் இருக்க சென்சர்ஸ் சரியாக ஒர்க் பண்ணுதா, கேமராஸ் ஒர்க் பண்ணுதா, அண்ட் தென் அதோட மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத விஷயத்தை பார்க்குறதுக்கு. ஸோ எதனால தூரத்துலேருந்து பண்ணுறாங்க, நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. அதில் மெயின்லி எந்த ஒரு விஷயம் டெஸ்ட் பண்ணாலும் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து தான் பண்ணியிருப்பாங்க. நான் பேசிகிட்டு இருக்கிற ரோபோட்ஸை பற்றி மற்ற எந்த விதமான ரீசர்ச்சே நான் வந்து பேசலை. ரோபோட்ஸ் பில்ட் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பில்ட் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருந்து தான் எந்த விதமான ஒரு மூவ்மெண்ட்டையும் அப்சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு அவங்க யூஸ் பண்ணுற கேமராஸ் இருக்கும், லைடாஸ், ரேடாஸ், அண்ட் தென் அந்த ரோபோட்லேயே இன்பில்டாக இருக்கிற கேமராஸ், லைடாஸ், ரேடாஸ் இருக்கும். ப்ளஸ் அதெல்லாம் சரியாக ஒர்க் பண்ணுதா, அண்ட் தென் அதோட மூவ்மெண்ட்ஸ், ஸோ தூரத்துலேருந்து பார்த்தா அதோட மூவ்மெண்ட்ஸ் சரியாக வந்து கேப்சர் ஆகுதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு. ப்ளஸ் அது ரோபோட்டோட இன்பில்ட் கம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவுட்டர் ரேஞ்சிலிருந்து ஒரு சிஸ்டம் தேவைப்படுது. அந்த சிஸ்டத்தை இவங்க கிட்ட போயிருந்து ஒர்க் பண்ணி திரும்ப இங்கே வந்து இங்கே வந்து ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ தட் ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஏரியாவில் வந்து என்வாயர்மெண்ட்டில் வந்து அந்த ரோபோட்ஸை டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணுற டைம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அதை மவுண்ட்டாக பண்ணுவாங்க. ஆல்ரைட், இப்போ நாங்கள் பார்க்க போகிறதுனா இதில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ். என்ன கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது இந்த அட்லஸ் ரோபோட்டில், வாங்க பார்த்துருவோம். ஆல்ரைட், அட்லஸ் ரோபோட்டில் இருக்கிற கீ ஃபீச்சர்ஸ் என்னென்னா மொபிலிட்டி அண்ட் பவர் டென்சிட்டி. அப்படின்னு என்னது? Mobility and power density. Atlas is designed to handle extended athletic behaviors. The team focuses on building high power density mobile robots. இந்த டீமில் விஷன்ற ஒரு விஷயத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். என்ன விஷன் அப்படின்றத பார்க்குறது முதல்ல இவங்க சொல்லியிருக்கிற இந்த மொபிலிட்டி அண்ட் பவர் டென்சிட்டி. அதாவது நீங்கள் ஒரு மெஷின் பில்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த மெஷினை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி தேவை இல்லையா? ஸோ அந்த எனர்ஜி எங்கேருந்து கிடைக்கும்? எனர்ஜி சோர்ஸ்லேருந்து. அந்த எனர்ஜி சோர்ஸ் எதுலேருந்து வரும்? ஒன்று எலக்ட்ரிசிட்டிலேருந்து வரும், ஆர் எல்ஸ் உங்கள் பேட்ரி. ஐ டோன்ட் வாண்ட் டு டச், அந்த ரொம்ப இன்டெப்த்தாக நான் போக விரும்பலை. ஸோ எலக்ட்ரிசிட்டி அண்ட் தென் ஹைட்ராலிக்கலி பவர்ட், ஹைட்ராலிக் ஆக்சுவேட்டர்ஸ். அப்படி அவங்க சொல்லியிருக்க மாதிரி எக்ஸ்டெண்டட் அத்லெட்டிக் பிஹேவியர்ஸ் அப்படின்னு என்னது? அட்லஸ்ன்ற சொல்கிற ரோபோட் வந்து ஒரு பார்க்கர் ரோபோட். அவங்க பில்ட் பண்ணுற டைமே ஒரு பார்க் ரோபோட் பில்ட் பண்ணுற ஒரு ஐடியா இருக்கல்ல. இது எனக்கு எப்படி தெரியும்னா, அவங்களோட ஆர்டிகல்ஸ் நான் ரீட் பண்ணுறேன். அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, அவங்க பில்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணி இனிஷியல் ஸ்டேஜில் அவங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்கல. பட் இவங்களுக்கு என்ன ஒரு விஷன் இருந்துச்சுண்டா, விஷன் நான் என்னென்னு சொல்கிறேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இவங்களுக்கு என்ன தேவைண்டா, ஒரு ரோபோட் பில்ட் பண்ணுறோம்னா அந்த ரோபோட் இந்த ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கு தான் அப்படின்றதுக்கு இல்லாமல் ஃப்யூச்சரில், அதாவது இவங்க ஃப்யூச்சரை ப்ரிடிக்ட் பண்ணி ரொபோட்டிக்ஸ்னால் இப்படி தான் இருக்க போகுதுன்ற ஒரு அசம்ஷன் வச்சுருக்காங்க. அந்த அசம்ஷனை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த டாஸ்க்கெல்லாம் ரோபோட் செய்யணும். ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், அதில் லெக் மூவ்மெண்ட் அண்ட் தென் அதோட பாடி மூவ்மெண்ட், அதோட ஸ்ட்ரக்சர், அதோட திங்கிங் அபிலிட்டி, டிசிஷன் மேக்கிங், பெர்செப்ஷன், அதோட ஆக்ஷன், இந்த 3 விஷயம் கம்பைன் பண்ணி அது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுதா, அதால் ஒரு சொல்யூஷனை வந்து ரொம்ப குறுகிய டைமில் அதெல்லாம் கொடுக்க முடியுதா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் இந்த பார்க்கர்ன்ற விஷயம். பிகாஸ் இந்த பார்க்கர் செய்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குயிக் டிசிஷன் மேக் பண்ணணும். ஒரு சின்ன ஒரு நிமிஷத்தில் அவங்களோட ஸ்லிப் ஆனிச்சுன்னா எல்லாம் முடிச்சிடும். அவங்களோட ஆக்ஷன்
ஆக்ஷனுக்கு முதல்ல டிசிஷன் மேக்கிங் வந்து பெர்செப்ஷன். அவங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறாங்க அண்ட் தென் அதிலிருந்து எப்படி முடிவுகளை எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அதை எப்படி நடைமுறைப்படுத்துனாங்க. அதே தான் ரோபோட்ஸுக்கும் இங்கே அவங்க பண்ணியிருக்காங்க. பெர்செப்ஷன் ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணுறாங்க, டிசிஷன் மேக்கிங் கம்ப்ளீட் பண்ணுறாங்க, அண்ட் தென் கடைசி ஆக்ஷன்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஸோ அதில் தான் இந்த பார்க்கர்ன்ற ஒரு விஷயத்தில் வந்து இந்த மூணுமே கம்பைன் ஆகியிருக்கப்படியாக பார்க்கரை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது மூலமாக என்னத்தை உங்களால் பண்ண முடியும்னா ரொம்ப எக்ஸ்டெண்டான டாஸ்க்ஸ் எல்லாம் ஹியூமன்ஸ் எல்லாம் முடிக்க முடியாத விஷயங்கள்லாம் இருக்கும், எக்ஸ்டெண்டான டாஸ்க்ஸ். ஸோ அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ரோபோட் யூஸ் பண்ணலாம். ஸோ ரொபோட்டிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் ரோபோட் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனிஸ்ட மெயின் எய்மாக இருக்குது என்னென்னா, அவங்க இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு விஷயம் பில்ட் பண்ணுறாங்கன்னா அது ஃப்யூச்சரில் எந்த விதத்தில் அப்ளிகபிளாக இருக்க போகுது, யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது அப்படின்னு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் பில்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே ஒரு கோர் மோட்டிவில் பில்ட் பண்ணுற ரோபோட் தான் இந்த ஒரு அட்லஸ். ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக்கான நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்ஸை இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ரிசர்ச் ரோபோட் வந்து ஹெல்ப் பண்ணும். அதான் இவங்களோட மெயின் மோட்டிவ். ஸோ இந்த கீ ஃபீச்சர்ஸில் இவங்க சொன்ன ஒரு விஷயம் தான் மொபைல் ரோபோட்ஸ். வாட் இஸ் அ மொபைல் ரோபோட்? மொபைல் ரோபோட் இஸ் அ டைப் ஆஃப் ரோபோட் தட் கேன் மூவ் அரவுண்ட் இன் இட்ஸ் என்வாயர்மெண்ட். Unlike fixed robots that stay in one place, mobile robots are designed to travel across different surfaces and spaces. They can move using wheels, legs, or even tracks just like a tank. For example, delivery robots used to deliver packages. Cleaning robots like robotic vacuum cleaners that can move around your house. Exploration robots used in dangerous places like mines or other planets. Mobile robots use sensors to understand their surroundings and avoid obstacles. They are commonly used in industries, homes, and even space missions. ரோபோட்ஸ் எடுத்திங்கன்னா மூவ் பண்ணுற ரோபோட்ஸும் இருக்கும், மூவ் பண்ணாமல் ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருந்து ஒர்க் பண்ணுற ரோபோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த மொபைல் ரோபோட் சொல்கிறது என்னென்னா, ஒரே இடத்துல ஃபிக்ஸ்டாக இருந்து ஒர்க் பண்ணுற ரோபோட்ஸ் இல்லை. இட் கேன் மூவ். அதுக்கு லெக்ஸ் இருக்கும், அதுக்கு ஆர்ம்ஸ் இருக்கும், அண்ட் தென் அதுக்கு ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரொம்ப டைட்டான ஸ்பேஸ், அண்ட் தென் ரொம்ப வைடரான ஸ்பேஸ், ஹியூமன்ஸால் போக முடியாத டேஞ்சரஸான பிளேசஸ். அதாவது இப்போ கொஞ்ச நாளைக்கு முதல்ல நான் எக்ஸ்ப்ளோரேஷன் அந்த ரோபோட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் ஒரு பிக்சர் வந்துருக்கும். ஸோ பூமியில் மட்டும்தான் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணுவோமாண்டா இல்லை, ஸ்பேஸுக்கும் ரோபோட்ஸ் அவங்க அனுப்பி ரிசர்ச் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான டாஸ்கெல்லாம் செய்கிற ரோபோட்ஸ் தான் இந்த மொபைல் ரோபோட். ஸோ இந்த ஒரு அட்லஸ் ரோபோட் அந்த ஒரு கேட்டகரி உள்ளுக்கு தான் வந்து விழுது. இப்போ உங்களுக்கெல்லாம் காமனான ஒரு கொஷன் வந்து ரைஸ் ஆகும். சரி, ரோபோட் பில்ட் பண்ணுறதுன்னு டிசிஷன் மேக் பண்ணிட்டாங்க, அண்ட் தென் பெட் பண்ணுற ஆல்ரெடி ஒரு ரோபோட் பில்ட் பண்ணிட்டாங்க. அந்த ரோபோட்டோட ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் இல்லாட்டி லேட்டஸ்ட் வெர்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணாமல் என்னத்தினால பார்க்கர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சூஸ் பண்ணாங்க. நான் ஒரு ரீசன் சொல்லிட்டேன் தானே, பார்க்கர்ன்ற சொல்கிறது ஒரு ஹை இன்டென்சிட்டி ஆக்டிவிட்டி. ஸோ அதில் வந்து பெர்செப்ஷன், டிசிஷன் மேக்கிங் அண்ட் ஆக்ஷன் மூணுமே வந்து ரொம்ப குவிக்காக மேக் பண்ணுற ஒரு அபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அதை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுகளோட ப்ராக்டிஸ் தேவை, அதுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். பட் என்ன தான் இருந்தாலும் எதுக்கு இந்த ஒரு பார்க்கர் ரோபோட்டை தான் நீங்கள் வந்து ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ணணுமா ஒரு டூலாக அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்குமே கூட இதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது. எதனால பார்க்கர் ரோபோட்டை ஒரு டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துட்டு வந்துடும். பார்க்கர் ஆஸ் அ டெஸ்டிங் டூல். Parker highlights several challenges such as designing robots capable of athletic movements, ensuring reliability and repeatability during complex tasks. While individual Parker moves have been practiced, running the entire course requires advanced planning and coordination. பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி தான். ஸோ இந்த ஒரு பார்க்கர் ரோபோட் வச்சு வெரைட்டிஸ் ஆஃப் செக்டர்ஸை நீங்கள் டச் பண்ணிட்டு வரலாம். விச் மீன்ஸ் இந்த ஒரு ரோபோட்டை நீங்கள் பில்ட் பண்ணி இந்த ரோபோட்டை ஒரு ரிசர்ச் உள்ளுக்கு போட்டிங்கண்டா இந்த எல்லா செக்டர்ஸையும் நீங்கள் கவர் பண்ணி இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக 100% இந்த மெஷினை நீங்கள் பில்ட் பண்ணி முடிச்சிங்கண்டா இந்த அவ்வளோ செக்டர்ஸில் இருக்கிற நாலேஜும் உங்களுக்கு வரும். ஸோ இதை வச்சு அட்வான்ஸாக ஃப்யூச்சரில் நீங்கள் என்னென்னத்துக்கெல்லாம் ரோபோட்ஸ் பில்ட் பண்ணி யோசிக்கிறீங்களோ அந்தந்த நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரோபோட்ஸை உங்களால் பில்ட் பண்ணி கொள்ள கூடியதாக இருக்கும். ஸோ அதான் இவங்க சொல்கிறாங்க. இது எனக்கும் ஒரு வேலிடான பாயிண்ட்டாக தான் தோணுது. ஸோ நீங்கள் என்ன யோசிக்கின்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ தேவையே இல்லை, அப்படிலாம் பண்ண தேவையில்லை, இப்போ டெஸ்ட்லாம் அப்படியே பண்ணிகிட்ருக்கான், டெஸ்ட்லாம் வந்து ஒரு ரோபோட் பில்ட் பண்ணுறான், அதுக்கு பிறகு அதிலிருந்து என்னென்ன விஷயத்தை எடுக்க முடியுமோ எடுத்துக்கொள்கிறான். ப்ரோ வெயிட், அதை பற்றின ஒரு வீடியோ வந்துட்டுருக்கு, அதை பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் டெஸ்ட்டில் என்னென்ன பண்ணியிருக்கான், என்னென்ன பண்ணலை, டெஸ்ட்லாவில் இருக்கிற அட்வான்டேஜஸ் என்ன ஃப்யூச்சருக்கு, அண்ட் தென் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் என்னது,
ஈலன் மஸ்க் சொன்ன ஒரு விஷயம் தான், ஏஐ இஸ் ஃபார் மோர் டேஞ்சரஸ் தேன் வாட் யூ திங்க் சொல்லியிருந்தாரா இல்லையா? ஸோ அதை பற்றி நாங்கள் பேசுவோம். உண்மைக்குமே ஏஐ டேஞ்சரஸான ஒரு விஷயமா, இல்லாட்டி ஏஜென்றது வந்தோன்னு தான் ரொம்ப டேஞ்சராக மாறுமா, என்ன ஏஜை பற்றி நாங்கள் பேசுவோம். ஆல்ரைட், இப்போ அதுக்கான டைம் இல்லை. இப்போ நாங்கள் பேசியிருக்கிறது அட்லஸ் அண்ட் ரோபோட்டை பற்றி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. போதும்பா, ஆஃப் பண்ணிடலாமா?